வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. மதுரையில் தொடங்கி தற்பொழுது திருநெல்வேலி வரை பார்த்தோமெனால் பரவலான கனமழை பெய்து வருகிறது. இதனால் இன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பல மாவட்டங்களிலுமே விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அதே போன்று கனமழை காரணமாக ஏற்கனவே தென்காசியில் உள்ள குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்க வெள்ளமானது தற்பொழுது சீறி பாய்ந்து வருகிறது. இது தொடர்பான தற்பொழுது பதற வைக்கக்கூடிய காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெஞ்சால் புயல் காரணமாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலுமே மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுமே கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் அந்த பெஞ்சால் புயல் பாதிப்பிலிருந்து இன்னும் வெளிவர முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று முன்தினம் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பட்டது. தொடர்ந்து இது நேற்றைய தினம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவியது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வழி குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இதன் காரணமாக தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேற்று வியாழக்கிழமை ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நேற்றைய தினம் தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே நாள் முழுக்க கனமழை கொட்டியது. அதே போன்று தென்காசி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த குற்றால அருவிகளில் நீரானது தற்பொழுது சீறி பாய்ந்து வருகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய கடைகளை அடைப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லது தாமிரபரணி ஆற்றிலுமே தற்பொழுது வெள்ளமானது சீறி பாய்ந்து வருகிறது. இதனால் தாமிரபரணியில் 60,000 கன அடி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இது 1,00,000 கன அடியாக அதிகரிக்கலாம் என்பதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று தென் தமிழகத்தின் பல்வேறு முக்கிய இடங்களிலுமே மழையால் வெள்ளம் சூழப்பட்டிருக்கிறது. இந்த கனமழையால் தென்காசியில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான குற்றாலத்தில் தற்பொழுது வெள்ளமானது வந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி கார்த்திகை மாதம் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் பலரும் குற்றால அருவிகளில் குளிப்பது வழக்கம். ஏனெடுத்தனால் சபரிமலை சென்று விட்டு அவர்கள் குற்றாலத்தில் குளித்து விட்டுதான் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். தற்போது கனமழை எச்சரிக்கையால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர கண்காணிப்பு பணியும் நடந்து வருகிறது. ஏனெடுத்தனால் சில தினங்களுக்கு முன்பு குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஒருவர் அடித்து செல்லப்பட்டார். அது போன்ற மீண்டும் ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது தீவிர கண்காணிப்பில் பார்த்தோம்னால் சுற்றுலாத்துறையினரும் அதே போன்ற காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விதியை மீறி யாரும் குளிப்பதற்கு அங்கு அனுமதி இல்லை. அதே போன்று அங்கு குற்றால அருவிகளுக்கு கீழ் இருக்கக்கூடிய கடைகளை முழுவதுமாக அடைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் மிக மோசமான ஒரு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட இந்த காற்றால வெள்ளம் அங்குள்ள பாலங்கள் அருகே பாய்ந்து செல்கிறது. மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கடைகளிலும் கூட வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. தற்பொழுது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குற்றால அருவிகளுக்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது.